ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்து 8ஆம் திருமொழியின் நிறைவு பாசுரம் பலஸ்ருதி பாசுரம் 10வது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். இதுவரை 9 பாசுரங்களிலே ஒரு பெண் கண்ணனை காதலித்தாள். கண்ணன் இரவோடு இரவா அவளை அழைச்சிட்டு போயிட்டான். அந்த பெண்ணின் தாயாகவே மாறி பெரியாழ்வார் 9 பாசுரங்கள் அருளினார். அதை நாமும் கேட்டோம். கேட்ட நமக்கு என்ன பலன், அதை சொல்வதுதான் இந்த 10வது பாசுரம். அது மட்டும் இல்ல, இந்த பதிகத்துக்குள்ள ஒரு ரகசியமான உள்ளுரை பொருளும் இருக்கு. அந்த உள்ளுரை பொருள் என்ன என்பதையும் இந்த பாசுரத்தோடையே இணைத்து அனுபவிக்க உள்ளோம். வாருங்கள். 3ஆம் பத்து 8ஆம் திருமொழி 10ஆம் பாசுரம். மாயவன் பின்வழி சென்று வழியிடை மாற்றங்கள் கேட்டு ஆயர்கள் சேரியிலும் புக்கு அங்குத்தை மாற்றமும் எல்லாம் தாயவள் சொல்லிய சொல்லை தன்புதுவை பட்டன் சொன்ன தூய தமிழ்ப்பத்தும் வல்லார் தூமணி வண்ணனுக்கு ஆளரே. மாயவன் பின்வழி சென்று வழியிடை மாற்றங்கள் கேட்டு ஆயர்கள் சேரியிலும் புக்கு அங்குத்தை மாற்றமும் எல்லாம் தாயவள் சொல்லிய சொல்லை தன்புதுவை பட்டன் சொன்ன தூய தமிழ்ப்பத்தும் வல்லார் தூமணி வண்ணனுக்கு ஆளரே. இப்ப பாட்டினுடைய முதல் 2 அடிகள் இந்த பதிகத்தின் விஷயம் என்னங்கிறத சுருக்கமாக நமக்கு தெரிவிக்கின்றன. மாயவன் பின்வழி சென்று, இப்ப பெரியாழ்வார் ஒரு பெண்ணின் தாய் பாவத்துல இருக்கார். அவருடைய மகள், அதாவது அந்த பெண், அவ என்ன பண்ணாலாம், கண்ணன் பின்னாடி போயிட்டா. எந்த கண்ணன்? மாயவன். மாயவன் என்றால் ஆச்சரியமான குணங்கள் செயல்கள் கொண்டவன் அர்த்தம். வியக்கத்தக்க குணச்சேட்டித்தங்கள். அவனை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு வியப்பு வரும். அப்படியே வியந்து மெஸ்மரைஸ் ஆகி அவன் பின்னாடியே போயிடுவாளாம். அதான் மாயவன். எல்லோரையும் மயக்கக்கூடிய ஆச்சரியமான வியக்கத்தக்க குணங்களையும் செயல்பாடுகளையும் விளையாட்டுகளையும் உடையவன் அந்த மாயவன். பின்வழி சென்று, பின்வழி சென்றுன்னா அவன் எந்த வழியில போனானோ பின்வழி, அவன் போன வழியில அவன் பின்னாடி சென்று என் பொண்ணும் அப்படியே போயிட்டா. போகும்போது என்ன பண்ணாலாம், வழியிடை மாற்றங்கள் கேட்டு. வழியிடைனா போற வழியில மாற்றங்கள் கேட்டு, அதாவது அபூர்வமான எந்த விஷயங்களை பார்த்தாலும் அவ கண்ணன்ட்ட கேட்பாளாம். மாற்றம்னா வார்த்தைன்னு அர்த்தம் தமிழ்ல. மாற்றம் என்றால் வார்த்தை. வழியிடை மாற்றங்கள் கேட்டுனா வழியில போகும்போது வார்த்தைகள்லாம் கேட்டாலாம். என்ன வார்த்தைனா, அபூர்வமான ஒரு பொருளை பார்த்தா, இந்த மரம் புதுசா இருக்கே, இது என்ன மரம்? கண்ணன் திரும்ப, இது ஒரு புன்னை மரம். ஓ அப்படியா, இந்த மரத்துக்கு ஏதாவது வரலாறு உண்டா? ஓ உண்டே. கண்ணன் அதுக்கு ஒரு கதை சொல்றான். ஓ அப்படியா, அதெல்லாம் கேட்டுட்டே போறாளாம். அப்புறம் யமுனை கரை பக்கமா வந்து, ஆஹா இந்த இடம் யமுனையில ரொம்ப நன்னா இருக்கே, இதுக்கு ஏதாவது விசேஷம் உண்டா? ஆம் விசேஷம் உண்டுன்னு கண்ணன் சொல்றான். இப்படி வழியிடை மாற்றங்கள் கேட்டு போற இடத்துல இயற்கை காட்சிகளை எல்லாம் ரசித்து கொண்டு அபூர்வமான விஷயங்கள் எது இருந்தாலும் அதை பத்தி வார்த்தைகள் கேட்டு கண்ணன்டேந்து பதில் பெற்று அவனோடு பயணித்து ஆயர்கள் சேரியிலும் புக்கு, அவளுக்கு அடைய வேண்டிய பிராப்பிய பூமியான, இந்த பிராப்பிய பூமின்னா டார்கெட் டெஸ்டினேஷன் அர்த்தம். நாம எல்லாரும் அடைய வேண்டிய இடம் எது? வைகுண்டம். அது போல அந்த பெண்ணுக்கு அடைய வேண்டிய இடம் எதுன்னா ஆயர் சேரி, மாடு மேய்க்கிறவா இருக்கக்கூடிய சேரிக்கு தான் போகணும்னு ஆசைப்பட்டா. ஆயர்கள், மாடு மேய்ப்பவர்கள் வாழக்கூடிய சேரியிலும் புக்கு, அந்த ஆயர்களின் சேரிக்குள்ளேயும் போயிட்டா. கண்ணன் அங்கதானே இருக்கான். கண்ணன் எங்க இருக்கானோ அதுதான் நமக்கு லட்சியம். அதனால அந்த இடத்துக்கு அவள் சென்று சேர்ந்தாள். போய் அங்குத்தை மாற்றமெல்லாம், அங்குத்தை அப்படின்னா அந்த இடத்திலே அங்கு ஏற்பட்ட மாற்றமும் எல்லாம். அங்குத்தை அந்த இடத்தில் ஏற்பட்ட மாற்றம். இந்த இடத்துல மாற்றம்னா செயல்பாடுகள், ஆக்டிவிட்டிஸ்னு அர்த்தம். இதே பாட்டுல முன்வரியில ஒரு மாற்றம்னு வரும், அதுக்கு வார்த்தைன்னு அர்த்தம். அடுத்து வரக்கூடிய மாற்றமும் எல்லாம்ங்கிறதுக்கு மாற்றம்னா செயல்பாடுகள், ஆக்டிவிட்டிஸ். அங்க பொண்ணு என்ன பண்ணா, மாமனார் மாமியார் அவளை நன்னா நடத்தினாளா, இவ சரியா தயிர் கடைஞ்சாளா, கண்ணன் அவளை எப்படி நடத்தினா, இவ திரும்ப அன்பா இருந்தாளா, இவற்றையெல்லாம் தாயவள் சொல்லிய சொல்லை, அந்த பெண்ணின் தாய் எப்படி சொன்னாளோ அவள் சொன்ன அதே சொல்லை தான் பெரியாழ்வார் பாடியிருக்கிறார். அப்ப இதுவரைக்கும் பாருங்க, கண்ணன் மாயவன் பின்னாடியே போனா, வழியில உள்ள விஷயங்கள்லாம் பத்தி விசாரித்து கொண்டே போனாள். ஆயர் சேரிக்கும் போயிட்டா. அங்கே நடந்ததெல்லாம் என்ன, அதை பத்தி தாய் சொல்வதாக இந்த பாசுரங்கள் அமைஞ்சிருக்கு.
மாமுனிகள் யோசிச்சார், இல்ல இதுக்கு இன்னொரு விதமாவும் அர்த்தம் சொல்லலான்னார். என்னன்னு கேட்டோம். இந்த தாயே பெண் பின்னாடி போயிட்டாலாம். பேக் டு ஸ்டார்ட். மாயவன் பின்வழி சென்று, மாயவன் கிருஷ்ணன் இந்த பெண்ணை அழிச்சுன்னு போனா இல்லையா, அவ அம்மா அடுத்த நாள் கார்த்தால என்ன பண்றா, இரவோடு இரவா கண்ணன் எந்த வழியில போனானோ மாயவன் பின்வழி சென்று அம்மா அதே வழியில போனா. வழியிடை மாற்றங்கள் கேட்டு வழியில எல்லாத்தையும் விசாரிச்சாலாம். இந்த வழியா கண்ணனும் என் பொண்ணும் போனாளா, இந்த வழியா கண்ணனும் என் பொண்ணும் போனாளா என்று வழியில எல்லாத்தையும் வார்த்தைகள் கேட்டு அவ என்ன சொன்னா, ஆயர் சேரிக்குத்தான் போனா பார்த்தோன்னா, ஆயர்கள் சேரியிலும் புக்கு, அதனால இந்த அம்மா ஆயர்பாடிக்குள்ளேயே போனா. அங்குத்தை மாற்றமும் எல்லாம். இந்த தாய் அங்கேயே நேரா போய் பார்த்துட்டாளாம். போய் பார்த்தா அந்த பொண்ணு நன்னா தான் குடும்பம் நடத்துறா. இவ பயந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அங்க ரொம்ப நன்னா நந்தகோபன் யசோதையும் அவளை கவனிச்சுக்கிறா. இவளும் மாமனார் மாமியார்ட்ட மரியாதையா இருக்கா. கண்ணனும் இவள்கிட்ட பாசமா இருக்கான். இவளும் கண்ணனுக்கு ரொம்ப நன்னா உபச்சாரம் பண்றா. இதையெல்லாம் அங்குத்தை மாற்றமும் எல்லாம், அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தாய் பார்த்துட்டு, தாய் அவள் சொல்லிய சொல்லை, அந்த தாய் வெளியில வந்து எல்லாத்தையும் சொன்னாலாம். அப்பா நான் பயந்துட்டு இருந்தேன், நல்ல வேளை என் பொண்ணு அங்க நன்னா தான் வாழறா, கண்ணன் அவளை ரொம்ப நன்னா பாத்துக்கிறான் அப்படின்னு தாய் வந்து சொன்னாலாம். இப்படியும் இந்த பாசுரத்தை ரசிக்கலாம். பாருங்க, பெரியாழ்வார் பாடினது ஒரே பாசுரம், ஆனா ரெண்டு கோணத்திலையும் ரசிக்கலாம். இப்படி பாருங்க, கண்ணன் போன வழியிலேயே அந்த தாயும் போனா, வழியில எல்லாத்தையும் விசாரிச்சா, கடைசியா ஆயர்பாடிக்கு போனா, அங்க எல்லாத்தையும் கவனிச்சா, ஆகா அங்க எல்லாம் சரியா தான் நடக்கிறது என்று அவள் சந்தோஷப்பட்டு சொன்னாள். தாய் அவள் சொல்லிய சொல்லை, அந்த தாயானவள் சொல்லிய, சந்தோஷப்பட்டு சொல்லிய சொல்லை. அப்ப வருத்தப்பட்டு சொன்ன சொல்ங்கிறது முதல் அர்த்தம், சந்தோஷப்பட்டு சொன்ன சொல் ரெண்டாவது அர்த்தம். ஏன்னா பொண்ணு பாட்டுக்கு என்னை விட்டு போயிட்டாலே அங்க என்ன ஆயிருக்குமோ, அது தாய் வருத்தப்பட்டு சொன்ன சொல். இல்ல பொண்ணு போயிட்டா, அங்க நன்னா தான் குடும்பம் நடத்துறா, அது அவளே பார்த்துட்டு சொன்ன சொல்னா மகிழ்ச்சியா சொன்ன சொல். இது ஏன் இப்படி ரெண்டு விதமா பாடினார்னா, அதுதான் இந்த பதிகத்தின் உள்ளுரை பொருள். இந்த தாய் இருக்காளே, அந்த தாய் தான் ஆச்சாரியனா. மகள் இருக்காளே, அவ தான் சிஷ்யனா. இந்த தாய்க்கும் என்ன ஆசைன்னா, இந்த மகளாக்கிய சிஷ்யனை கண்ணன் நாராயணன் எம்பெருமானோடு சேர்த்து வைக்கணும் தான் ஆசை. அதனால இந்த தாயை சேர்த்து வச்சுடுறான்னு வச்சுக்கோங்க. இந்த தாய்க்காகத்தான் பெருமாள் ஆச்சாரியனுக்காகத்தான் சிஷ்யனை ஏத்துக்கிறார். ஆனாலும் சிஷ்யன் மோட்சம் போனப்புறம் இந்த ஆச்சாரியன் ஒரு அக்கறையில சிந்திப்பாராம். இவங்க போய் ஒழுங்கா இருப்பானா, பெருமாளுக்கும் நித்திய சூரிகளுக்கும் ஒழுங்கா கைங்கரியம் பண்ணுவானா, இல்ல ஏதாவது ஒழுங்கா பண்ணாம இருந்துருவானா, அங்க இப்படி எல்லாம் இருக்கணுமே. ஏன்னா இவன் அங்க போய் ஒழுங்கா இல்லைன்னா ஆச்சாரியனுக்கு தானே அவ பெயர். அப்படி இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. முக்தி அடைந்த முக்தாத்மாக்கள் எல்லோரும் முழுமையாக தர்மபூத்த ஞானம் விரிவடைந்து நன்னா தான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவா. இருந்தாலும் ஆச்சாரியனுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. நாம ஒரு சிஷ்யனை வளர்த்திருக்கோம்னா இவன் நல்லபடியா வரணும், அதுதானே ஆச்சாரியன் செய்ய வேண்டிய விஷயம் இல்லையா. அதனால ஆச்சாரியர்கள் அதுல டபுள் கேர்ஃபுல்லா இருப்பாளாம். இவன் அங்க போய் ஒழுங்கா கைங்கரியம் பண்ணணுமே. முக்தாத்மா, மீண்டும் சொல்கிறேன், 100% சரியாத்தான் எல்லாம் பண்ணுவார். இருந்தாலும் ஆச்சாரியனுக்கு கன்சர்ன் இருக்கும். இது வைகுண்டம் போனப்புறம் கூட வச்சுக்க வேண்டாம், இங்க வாழும் காலத்திலேயே இப்படி பாருங்க. ஒரு ஆச்சாரியன் ஒரு ஜீவாத்மாவுக்கு பஞ்சசம்ஸ்காரம் எல்லாம் பண்ணி வச்சுடுறார். நீ இனி கைங்கரியத்துக்கு தகுதி பெற்றவன்னு கைங்கரியமும் கொடுத்துடுறார். அப்புறம் ஆச்சாரியன் யோசிப்பாருப்பா, இவனை கைங்கரியம்னு அனுப்பினோமே, இவன் பெருமாளுக்கு ஒழுங்கா கைங்கரியம் பண்ணுவானா, பெருமாளும் இவனுக்கு ஏற்றபடி இவனை பணிகொள்வாரா என்று ஆச்சாரியனுக்கு ஏக்கம் இருக்கும் இல்லையா. அந்த ஆச்சாரியன் ஸ்தானத்திலேயே பெரியாழ்வார் அருளி செய்தவை தான் இந்த 10 பாசுரங்கள். ஆக தாயவள் சொல்லிய சொல்லை நமக்கு பாடினவர் யாரு? தன் புதுவை பட்டன் சொன்ன. தன் புதுவைனா தனிந்து குளிர்ச்சியா இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர்னு அர்த்தம். என்ன குளிர்ச்சினா, இந்த சம்சாரம்ங்கிற உலகியல் வாழ்க்கை இருக்கே, இது ஒரு வெப்பமா நம்மளை போட்டு வாட்டுமா. இந்த சம்சார வெப்பத்தை எல்லாம் தணிக்கும் ஊர் எதுனா ஸ்ரீவில்லிபுத்தூர். அதான் தன் புதுவை பட்டன் சொன்ன. அந்த ஊரை சேர்ந்த பட்டன், பட்டர் பிரான் தான் பெரியாழ்வார். அவர் தான் 10 பாசுரங்களா பாடினார். இவை எப்படிப்பட்டவைனா, தூய தமிழ் 10 வல்லார். இந்த 10மே தூய்மையான பாசுரங்கள். இங்க மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணார். தூய்மைனா என்ன தெரியுமா? மாமுனிகள் வியாக்கியானம், அவருடைய தமிழ் பற்று பாருங்க. சான்ஸ்கிரிட் மாதிரி யாருக்குமே புரியாமல் இருந்தால் அது அசுத்தம். தமிழ் மொழிங்கிறது எல்லாருக்கும் புரியும், அதுதான் தூய்மைன்றார். அதாவது ஒரு மொழிங்கிறது பண்டிதர் முதல் பாமரர் வரை எல்லோருக்கும் புரியும்படியாக இருந்தால் அது தூய்மையான மொழி. ஒரு சிலருக்கு தான் புரியும், மற்றவாளுக்கு புரியாதுன்னு சொன்னா அது தூய்மை இல்லாத மொழி. அக்கா உடனே அது ஒரு சிலர் வந்துருவா. இன்னைக்கு எல்லாமே டாலரன்ஸ் லெவல் கம்மியா இருக்கு. ஒரு விஷயம் சொல்றான்னா அத நகி நின்றா நியாயம். இங்கே தமிழின் பெருமையை சொல்ல வந்திருக்காரு. தூய தமிழ்னு பாட்டுல இருக்கு, தமிழுக்கு என்ன தூய்மைன்னு சொல்லணும், அதுக்காக சொல்றாரே ஒழிய உடனே சம்ஸ்கிருதத்தை இப்படி இழிவுபடுத்தித்தான் நீங்கள் தமிழை கொண்டாட வேண்டுமா? அப்புறம் அவருக்கும் உனக்கும் என்ன எத்தையாவது ஒரு கேள்வி கேட்டுன்னு வருவா. தயவு செய்து இந்த சர்ச்சையெல்லாம் கொண்டு வர வேண்டாம், நம்ம ஆச்சாரியர்கள்லாம் இதுக்கு அப்பாற்பட்டவர்கள். அவர் எவ்வளவு பிராட் மைண்டடா சொன்னாருங்கிற விஷயத்தை ரசிக்கணும். தூய தமிழ் அப்படிங்கும்போது
சம்ஸ்கிருதம் போல் ஒரு சில பண்டிதர்களுக்கு புரியும், ஒரு சில பரம்பரையில வந்தவாளுக்கு புரியும், மற்றவாளுக்கு புரியாது, பெண்களுக்கு புரியாது, படிக்காதவனுக்கு புரியாதுன்னெலாம் இல்லாமல் தமிழ் மொழிங்கிறது தான் எல்லாருக்கும் புரியுறது. எல்லாருக்கும் எந்த லாங்குவேஜ் புரியறதோ அது பியூர் லாங்குவேஜ். அதனால அந்த தூய தமிழ் பத்தும் வல்லார், இந்த 10 பாசுரங்களும் வல்லவர்கள். அதுல ஒரு கேள்வி, 10 வல்லார்னே சொல்லலாமே, இந்த 10 பாட்டு வல்லவர்கள் ஓகே, அது என்ன 10 பாட்டும், அந்த எதுக்கு போட்டார்னா இதுக்கு ரொம்ப நுட்பமா மாமுனிகள் அர்த்தம் சொல்லியிருக்கார். 10 அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதில் உள்ள ஒவ்வொரு பாட்டுமே பலன் தர வல்லது. 10 அப்படின்னா 10 பாட்டுக்குமே அந்த பெருமை உண்டாம். மற்ற பதிகள்லாம் 10 பாட்டுகள் சொன்னாதான் பலன் உண்டு. இதுல 10 அப்படின்னா 10ல உள்ள ஒவ்வொரு பாட்டுக்குமே பலன் தரக்கூடிய சக்தி உண்டு. ஆனாலும் ஒரு பாட்டோட முடிச்சிடாதீங்க, 10 படிச்சிருங்கன்னு அர்த்தம். அதனால 10 ஒவ்வொரு பாட்டுக்கும் பலன் தர கெப்பாசிட்டி இருந்தாலும் 10 முழுசுமா 10ஐயுமே நீங்கள் செவிக்க வேண்டும். வல்லார் யார் பக்தியோடு சொல்கிறார்களோ தூமணி வண்ணனுக்கு ஆளரே, தூயமணி போல் வண்ணம் கொண்ட, அழகிய நீலமணி போல் வண்ணம் கொண்ட எம்பெருமான் இருக்கானே கண்ணபிரான், தூ மணி வண்ணன், தூய அழகிய மணி போல் வண்ணம் கொண்டவன் நீலமணி வண்ணன். அவனுக்கு ஆளரேனா அவனுக்கே சேஷபூத்தர்களாக தொண்டர்களாக இருந்து பெருமாளுக்கு கைங்கரியம் என்னும் பாக்கியத்தை பெறுவார்கள். ஆள் அப்படின்னா இங்க அடிமைன்னு அர்த்தம். ஆண்டானுக்கு கீழே யார் ஆளா இருக்காளோ, நீ வச்ச ஆளான்னு கேட்கிறோம் பாருங்க, ஆளரே பெருமாளுக்கு வச்ச ஆளா ஆகி அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவார்கள்னு பலன் சொல்லி நிறைவு செய்கிறார். அப்போ மாயவன் பின்னாடி மகள் சென்று வழியில எல்லாத்த பத்தியும் கண்ணன்ட்ட விசாரிச்சு ஆயர்சேரிக்கு போய் அங்கே என்னென்ன நடந்ததுங்கிறதெல்லாம் தாய் சொன்னது, அல்லது மகளும் கண்ணனும் போன வழியிலெல்லாம் தாய் போய் எங்கே போனான்னு வழியில விசாரிச்சுட்டு ஆயர்பாடிக்கு போய் அங்கே பெண் நலமா இருக்கிறத பார்த்துட்டு தாய் சந்தோஷப்பட்டு சொன்னது. இதை சம்சார வெப்பத்தை குளிர்விக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த பெரியாழ்வார் பாடிய தூய தமிழாலான 10 பாசுரங்களும் வல்லவர்கள் தூமணிவண்ணனான பெருமாளுக்கு அடிமையாக தொண்டனாக இருந்து கைங்கரியம் பண்ணுவார்கள். மாயவன் பின்வழி சென்று வழியிடை மாற்றங்கள் கேட்டு ஆயர்கள் சேரியிலும் புக்கு அங்குத்தை மாற்றமும் எல்லாம் தாயவள் சொல்லிய சொல்லை தன்புதுவை பட்டன் சொன்ன தூய தமிழ் 10ம் வல்லார் தூமணி வண்ணனுக்கு ஆளரே. மாயவன் பின்வழி சென்று வழியிடை மாற்றங்கள் கேட்டு ஆயர்கள் சேரியிலும் புக்கு அங்குத்தை மாற்றமும் எல்லாம் தாயவள் சொல்லிய சொல்லை தன்புதுவை பட்டன் சொன்ன தூய தமிழ் 10ம் வல்லார் தூமணி வண்ணனுக்கு ஆளரே. அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். The girl went behind the wonderful Lord, inquired about the places on the way, and went to the clan of cowherds and lived there. Describing these activities, her mother sang the plight of her daughter, which was sung in the form of 10 pure Tamil verses by Bhattarpiran belonging to the cool Srivilliputhur. Those who chant all these 10 verses will be blessed to be the servants of the gem-hued Lord என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி அடுத்தது 3ஆம் பத்து 9ஆம் திருமொழிக்குள்ள அடுத்த பகுதியிலேருந்து போறோம். இந்த திருமொழிக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த உந்தி பறத்தல் அந்த தமிழ் இலக்கியத்துல நிறைய உண்டு. உந்தி பறத்தல் அப்படின்னா என்னன்னா, 2 பேர் 2 பெண்கள் தோழிகள்னு வச்சுக்கோங்க, விளையாடும் போது என்ன சொல்றாளாம், இந்த பெண் சொல்றா, என் தலைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவனுக்கு எவ்வளவு பெரிய பெருமையெல்லாம் இருக்கு தெரியுமா, அவன் பெருமையை பாடுங்கிறா. இன்னொருத்தி சொல்றா, உன் தலைவன் அப்படி இருந்தா என்ன, என் தலைவன் மட்டும் என்ன குறைஞ்சவனா, அவனுக்கு என்னென்ன பெருமையெல்லாம் உண்டு தெரியுமோ, அவனை பத்தி பாடுங்கிறா. இப்ப இந்த 2 தலைவன் யாருப்பான்னா, ஒரு தோழிக்கு தலைவன் கண்ணன், இன்னொரு தோழிக்கு தலைவன் ராமன். இப்போ ஒருத்தி சொல்ல போறா, என் கண்ணனுக்குள்ள பெருமை ராமனுக்கு உண்டா, கண்ணன் பெருமையை பாடுங்கிறா. இன்னொருத்தி சொல்றா, அதெல்லாம் கிடையாது, எங்க ராமனை போல வருமா, ராமன்கிறா. இதுவரை பெரியாழ்வார் ஒரு பெண் பாவத்துல தானே பாடினார். அடுத்த பதிகத்துல 2 பெண்களாவும் பெரியாழ்வாரே மாறப்போறார். ஒரு தோழி கிருஷ்ண பக்தை, மற்றொரு தோழி ராமபக்தை. கிருஷ்ண பக்தைக்கும் ராமபக்தைக்கும் ரொம்ப அழகான ஒரு உரையாடல் வரப்போகிறது. இதுக்கு சிம்பிளா உதாரணம் சொல்லணும்னா, சில பேர் கோச்சுப்பா, ஆனா உங்களுக்கு மறக்காம இருக்கிறதுக்காக உதாரணம் சொல்லணும்னா, இந்த பறக்கும் பந்து பறக்கும்னு ஒரு பாட்டு பாடின்னு டென்னிஸ் விளையாடுவா. டென்னிஸ் விளையாடும் போது இவர் ஒரு பந்தை பத்தி வர்ணிச்சு ஒண்ணு சொல்லுவார், அவர் பந்தை பத்தி வர்ணிச்சு ஒண்ணு சொல்லுவார், சொல்லிண்டே விளையாடுறா பாருங்க. அது போல 2 தோழிகள் இப்ப விளையாட போறா. விளையாடிட்டு இருக்கும்போது இவ கண்ணனை வர்ணிக்க போறா, அவ ராமனை வர்ணிக்க போறா. பியூட்டி என்னன்னா, 2 தோழிகளுமே பெரியாழ்வார் தான். அடுத்த 10 நாள்கள் நன்றாக கிருஷ்ண அனுபவத்திலும் ராமானுபவத்திலும் மூழ்குவோமா?
பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். மாயவன் பின் வழி சென்று வழியிடை மாத்தங்கள் கேட்டு ஆயர்கள் சேரியிலும் புக்கு அங்குத்தை மாத்தமும் எல்லாம் தாயவள் சொல்லிய சொல்லை தன் புதுவை பட்டால் சொன்னா தூய தமிழ் பத்தும் வல்லார் தூமணி வண்ணனு காளரே தூமணி வண்ணனு காளரே.